எறா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, அதுவும் மீன் எடுத்துங்க, பொடி மீன், சங்கரா மீன் எடுத்து போட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். சங்கரா மீன், பொடி மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சு வறுத்துட்டேன். ஆனால் என் மையனுக்கா மீனே பிடிக்காது, மீன் குழம்பும் பிடிக்காது. வறுத்தாலாவது ஒரு பீஸ் எடுத்துப்பான், குழம்பு மீன் தொடவே மாட்டான், குழம்பும் தொட மாட்டான். என்னடா இவங்கிட்ட பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படியாக ஒரு வாய் எப்படியோ தீத்தலான்னு பார்த்தேன், முடியலை. ஒரு வாய் கூட பிள்ளை எடுத்து வைக்கல. சரி, ஓகே. காலையில் அப்படியே நான் எறா கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அந்த எறாவை க்ளீன் பண்ணிவிட்டேன். அவனுக்காக எறா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பித்தேன். அவனா பசின்னு வந்து என்னையே சுற்றி வந்துட்டு இருந்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக சோயா சாஸ், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு எறாவையும் போட்டு அப்படியே கிண்டி விட்டேன். என்னதான் நம்ம வந்து பிள்ளைக்கு பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்யுதுங்க பிள்ளைங்க. அம்மா 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 தலை வெடிச்சிடும் போல் இருக்குது இவங்கக்கிட்ட நம்ம படுற பாடு. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நாளைக்கு வர ஸ்கூலாக, அதனால் நான் இப்போவே எறா மீன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு சாம்பார் வச்சு மீனை தான் பொரிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை போட்டு எறாவை சிம்மில் வச்சு அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தால் அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அது தீஞ்சிடல, அந்த சோயா சாஸ் ஊற்றினோடனே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக நான் ஒயிட் ரைஸ் போட்டிருந்தேன் ஒரு பவுலில். அப்போ வந்து அது ஃபுல்லாகவே கலரி பார்த்தா மசாலா நிறைய இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி மசாலா நிறைய இருந்துச்சு. அதனால் திரும்பவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு ஒயிட் ரைஸை கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேங்க. ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கலருது. ஆனால் அடுப்பை மட்டும் அமர்த்தலை, நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கலரி விட்டேன். இது நான் பல்லாவரம் சந்தையில் ஃப்ரைட் ரைஸ் தவான்னு சொல்லிட்டு விற்றாங்க. அதை நான் 15 இரும்பு தவாவாச்சின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அது ரொம்ப குட்டியாக இருக்க போல், ஒருத்தருக்கு சாப்பாடு கலரவே பத்தலை. கடைசியில் மிளகுத்தூள் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.